நம்மோடு இந்த விவகாரத்தை தொடர்ந்து களத்திலிருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய நமது கார்த்திக் இணைந்திருக்கிறார். கார்த்திக், இந்த வீடியோவுடைய விவரங்களை மற்றும் இதனது பின்னணியை நேயர்களுக்கு விரிவா விவரிச்சு சொல்லுங்க. வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கரூரில் கடந்த 27ஆம் தேதி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவரை நோக்கி வாட்டர் பாட்டில் மற்றும் தேங்காய் மற்றும் காலனி வீசக்கூடிய காட்சிகள் தற்போது பிரத்யேகமாக கிடைத்துள்ளது. கடந்த 27ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 7 மணி அளவுல விஜய் கரூர்ல இருக்கக்கூடிய வேலுச்சாமிபுரத்தில் மக்களை சந்தித்து பேசியிருந்தார். இந்த கூட்ட நெரிசல் மற்றும் தள்ளுமுள்ளு காரணமாக இதுவரை 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. 105 பேர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று திரும்பி இருக்காங்க. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. காவல்துறை ஒரு பக்கம் 2 வழக்குகள் தனித்தனியாக பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதுல பாத்தீங்கன்னா இந்த 41 பேருடைய உயிரிழப்புக்கு காரணம் யார், பொறுப்பு யார் எடுப்பது என்பது பெரும் பேசு பொருளாக வந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு இதுல திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. இந்த விசாரணை ஆணையம் கொடுக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு தகவலை பதிவு பண்ணியிருந்தாங்க. அதே சமயம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு வீடியோ ஒன்றை வெளியிட்டு அதில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்து அந்த வீடியோ வெளியிட்டிருந்தார். இது இந்த பிரச்சனையை இன்னும் வீரியம் ஏற்றியது. இதுல குறிப்பா அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது பல்வேறு இடங்கள்ல காலணிகள் வீசப்பட்டது பெரும் பேசு பொருளாமானது. இந்த சூழல்லாம் அதுக்கான காட்சிகள் பிரத்யேகமாக தந்தி தொலைக்காட்சி கிடைக்கப்பட்டு இது குறித்தான வீடியோ வெளியாயிருக்கு. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு நபர் வாட்டர் பாட்டில் வீசுறாரு. அதுக்கு பக்கத்துல இருக்க ஒரு நபர் அவர் தலையில தாவேக்காவுடைய கொடியை அந்த கொடியை கட்டியிருக்காரு, துண்டு கட்டியிருக்காரு. அவர் தான் தேங்காவை வீசுறாரு. அவருக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு நபர் கீழ இருந்து குனிந்து காலனி எடுத்து அந்த விஜய் பேசிக்கொண்டிருக்கிற இடத்தை நோக்கி வீசுறாரு. இது வீசி முடிச்ச சில நிமிடங்கள்ல காவல்துறை ஒரு 4-5 பேர் அந்த இடத்துக்குள்ள வராங்க. அந்த இளைஞர்கள் வீச எடுக்க இடத்துக்கு பின்புறத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் கும்பலா அந்த பகுதியில் விழுந்திருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்கப்படுகிறது. உடனடியாக காவல்துறை இளைஞர்கள் எல்லாமே சத்தம் எழுப்புறாங்க. அவங்க மீட்கிறதுக்கான ஒரு போராடுற மாதிரி ஒரு காட்சிகள் இருக்கு. ஆனால் நமக்கு இந்த தேங்காய் வாட்டர் பாட்டில் வீசப்பட்டது கவனம் ஈர்க்கவா இருந்தாலும் காலனி வீசப்பட்டது என்ன காரணம், இது கவனத்தை ஈர்க்க தான் வீசப்பட்டதா இல்ல வேற ஏதாவது காரணத்துக்கு வீசப்பட்டதா, அந்த வீசின நபர் யார், அந்த இளைஞர் யார் என்பதை முழுமையாக காவல்துறை விசாரித்து அதை நமக்கு தெரிவிக்கப்படும் போதுதான் என்ன அங்க பிரச்சனை நடந்துச்சு, எதற்காக இவர்கள் வீசினார்கள் என்பது நமக்கு தெரிய வரும். அதே சமயம் இந்த சம்பவத்தை ஒரு நபர் விசாரணை குழு அருணா ஜெகதீசன் விசாரிச்சுட்டு இருக்காங்க தீவிரமா. அவங்க குழுக்கள் அமைத்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுடைய விசாரணை முடிவுல தான் இது போன்ற ஆதாரங்கள் பல்வேறு இடங்கள், அதாவது பாத்தீங்கன்னா பேருந்து நின்று வேலுச்சாமிபுரத்தை சுத்தி இருக்கக்கூடிய அனைத்து பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா ஆகட்டும், நம்மள மாதிரி தொலைக்காட்சிகள் பதிவு பண்ண வீடியோகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் செல்போன்ல அங்கிருந்து எடுக்கப்பட்ட வீடியோகளாக இருக்கட்டும், இது எல்லாமே ஆவணங்களா சேகரிக்கப்பட்டு இதை விவரமாக பதிவு செய்து அதாவது விஜய் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா விஜய் பேச ஆரம்பித்து ஒரு 6-7 நிமிடங்கள் நடந்த நிகழ்வா இந்த காட்சிகள் உணர்த்துகிறது. அவர் சுமார் அங்க ஒரு 19 நிமிடங்கள் பேசியிருக்காரு. அந்த 19 நிமிடங்கள்ல என்னென்ன அசம்பாதம் நடைபெற்றுச்சு, எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க, உயிருக்கு எத்தனை பேர் போராடினாங்க, இதுக்கு அனைத்தும் விடை விசாரணையின் இறுதியில் தான் நமக்கு தெளிவா தெரிய வரும். அதன் ஒரு பகுதியாக தான் இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான ஒரு கோணமாக பார்க்கப்படுகிறது. அந்த வீடியோ எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அதை இன்னும் நம்ம டீகோட் பண்ணுவோமே. ஆனால் இப்ப அது என்ன ஒரு தோற்றம் கொடுக்குது, இது ஒரு 6 நிமிஷம் தோராயமா அவர் பேச ஆரம்பிச்சது பிறகு நடந்திருக்க கூடும் அப்படிங்கிறீங்க. இதுல இந்த ஸ்டாம்பீட் லைக் சிச்சுவேஷன் ஏற்கனவே தொடங்கினதுக்கான அறிகுறி இருக்கா, இல்ல அதற்கு ஒரு முந்தைய நிலையா, இதை எப்படி நம்ம டீகோட் பண்றோம்? நிச்சயமாக அந்த இடம் பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் ரொம்ப நெருக்கடியாக, அதாவது பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் நெருக்கி நிக்கிறாங்க. தரையே தெரியல. அந்த அந்த காலனி எடுத்து வீசும் பொழுதுதான் அந்த இடத்துல குறிப்பா ஒரு 4-5 பேர் நிற்பது போன்ற ஒரு இடம் தோணுது. அதுக்கப்புறம் காவல்துறை உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த இடத்த விளக்குறாங்க. ஆனாலும் அந்த இடத்துல இளைஞர்கள் எதையோ ஒண்ணு சொல்லணும், எதையோ ஒண்ணு அந்த இடத்த இங்க பார்க்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல்ல அவங்க
அவங்க கையில கிடைக்கிற பொருட்களை வீசக்கூடிய ஒரு காட்சியா தான் நமக்கு தெரிகிறது. அதே சமயம் அந்த நிகழ்வு அன்னைப்பு போது பாத்தீங்கன்னா விஜய் வந்து அவருடைய கையாலே வந்து அந்த இளைஞர்கள் இருக்க இடத்த கூட்டத்தை நோக்கியே வந்து வாட்டர் பாட்டில வீசினாரு. அவர் கட்சியை சேர்ந்த ஆதவ அர்ஜுனா வாட்டர் பாட்டில் கொண்டு வந்து வீசினாங்க. இது எல்லாம் வந்து நமக்கு உணர்த்தப்படும் போது அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களோ அவங்க கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து இதே ஒன்று அங்க வந்து அந்த தகவலை பரிமாறிப்பதற்காகத்தான் வீசியிருக்காங்க என்ற ஒரு நமக்கு ஒரு தகவல் அந்த காட்சி உணர்த்துகிறது. ஆனால் இதுல வந்து அவங்க இப்ப தமிழக வெற்றி கழகத்தின் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளின் படியே வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது கோணத்துக்காக இதை வீசப்பட்டதா இல்ல அவங்களுடைய கூட்டத்தை வந்து தடுப்பதற்காக இல்ல அவங்க சொல்ற குற்றச்சாட்டுகள் உண்மைப்படுற மாதிரி ஏதாச்சும் பண்ணிருக்காங்களா என்பதெல்லாம் வந்து விசாரணையில தான் நமக்கு தெரியும். ஆனா இந்த வீடியோ நமக்கு உணர்த்துவது வந்து ஒரு பரபரப்பான சூழல். அதுக்கப்புறம் விஜய் பேசி கொண்டிருக்கும் போதே அங்க இருக்கக்கூடிய நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருந்திருக்குது. உள்ளே காவல்துறை வராங்க. அங்க இருக்கிற கூட்டத்தில் இருக்கிறவங்க விஜயோடைய பேச்சை கவனிக்க முடியாம விஜயை பார்ப்பதற்காக விஜய் வந்து ஒரு கட்சியின் தலைவராக இருந்தாலும் அவருடைய கொள்கைகளையும் அவர் கட்சியுடைய எதிர்காலத்தையும் பத்தி பேசலாலும் அவர் ஒரு உச்சபட்ச நடிகர் அவர் அப்படிங்கிற போது பெரும்பாலுமா வந்து பாத்தீங்கன்னா அன்றுதான் வந்து அவர் சினிமா வாழ்க்கையிலே கரூருக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. கட்சி ஆரம்பித்து வந்திருக்காங்கிறாங்க. அப்படி அவ்வளவு பெரிய அவர் பார்க்கறதுக்கு இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு. அந்த கூட்டம் வந்து அவரை பார்க்க கூட நேரம் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை வந்து எடுத்துரைத்து சொல்வதற்கான அந்த இளைஞர்கள் ஈடுபட்டார்களா? வாட்டர் பாட்டில் வீசுறது ஓகே, தேங்காய் வீசுறது ஓகே, ஆனா காலனி வீசுவதற்கான காரணம் என்ன? அந்த காலனி வீசக்கூடிய நபர் வந்து பாத்தீங்கன்னா அவரிடம் வந்து எந்த விதமான கட்சி சார்ந்த துண்டு மற்றும் எதுவும் அடையாளம் இல்லாத மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் மற்ற நபர்கள் வந்து வீசும்போது அந்த தேங்காய் வீசக்கூடிய நபரிடம் வந்து அந்த கட்சி துண்டு இருக்கிறது. அந்த இளைஞர் யார்? அந்த இளைஞர் ஏன் காலனி எடுத்து வீச வேண்டும் என்ற ஒரு கேள்விதான் நமக்கு எழுந்திருக்கு. அது ஏதாவது வேறொரு காரணமா இல்ல உண்மையாகவே அங்க நிலைமை வந்து அங்க ஏன்னா இரவு நேரம் என்பதனால் அந்த பகுதியில வந்து ஜெனரேட்டர் ஆஃப் ஆகி அந்த லைட் வந்து ஆஃப் ஆயிருந்தது. அவங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொருத்தப்பட்டிருந்த மின் விளக்குகள் வந்து ஆஃப் ஆனது. ஆனா வந்து மின் விளக்குகள் இருந்தது. அந்த மின் விளக்குகள் இருந்த மூலியமா தான் நமக்கு இந்த வெளிச்சமானது கொஞ்சம் தெரியுது. இந்த சூழல்ல அந்த இருக்கக்கூடிய அசாதாரண சூழல் என்ன? அங்கு உண்மையாவே உயிருக்கு எத்தனை பேர் போராடினாங்க? அந்த கூட்டத்துல இருந்து அவங்களை வெளியே கொண்டு போக முடியாத ஒரு சூழல். அதாவது பாத்தீங்கன்னா அந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா குறுகலான சாலைகள் இல்லாத ஒரு நேர்கோட்டு சாலை. அந்த நேர்கோட்டு சாலையில நடுவுல பேருந்து நிறுத்தி பேருந்து சுத்தி வந்து அந்த கூட்ட நெரிசல் வந்து விலக முடியாத ஒரு காரணத்தினாலதான் அந்த தள்ளுமுள் ஏற்பட்டது என்பது நமக்கு தெளிவா தெரிய வந்தது. அதன் அடிப்படையில இப்ப வந்து சிக்கி அதுல மீண்டிருக்காங்க. அந்த மீள்ருக்கு உதவி கேட்கறதுக்காக விஜயை நோக்கி இந்த பொருட்கள் வீசப்பட்டதா அப்படிங்கறதா நமக்கு ஒரு கேள்வியா இருந்திருக்கு. அதை உணர்த்தும் வகையா தான் இப்ப இந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி நமக்கு அந்த கேள்விக்கான பதில்கள் வந்து இன்னும் வந்து தேடணும், இன்னும் அதை விசாரணைப்படுத்தணும், அதை வந்து தீவிரமா விசாரிக்கணுங்கிற ஒரு தகவல்லாம் நமக்கு வெளியாகி இருக்கு. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? ராணுவம் 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு இவளை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.